ஓய்வு நாளின் காலை பொழுதிலே காணொளி வாயிலாக இணைந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் என்புடன் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காய் நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். தூயவர் 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 என்று பெண்சேனை குதிர்களால் ஓயாமல் போற்றப்படுகின்ற மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மாட்சிமை நிறைந்த காலை பொழுதிற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இம்மாதத்தின் துவக்க நாள் முதல் இந்நாள் மட்டும் எங்களை கண்மணி போல காத்தருளி நடத்துகின்ற விதங்கள் யாவையும் எண்ணி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அச்சம் நிறைந்த வேதனைகள் நிறைந்த இந்நாளிலும் நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற பொழுது அன்று திபேரியா கடற்கரையிலே சீடர்களை சந்தித்து தடுமாற்றத்தோடு ஏமாற்றத்தோடு காணப்பட்ட அவர்களை பலப்படுத்தி புதிய வாழ்வுக்கு நேராக நடத்திய அன்பு தெய்வம், இக்காலை பொழுது நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற பொழுது எங்களுடைய அச்சங்கள் தடுமாற்றங்கள் இவையாவையும் கலைந்து புதிய வாழ்வுக்கு நேராக எங்களை வழிநடத்தியவர்கள இத்தொழுகை முழுவதையும் ஆசீர்வதித்து வர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இத்தொழுகையிலும் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற இறை வார்த்தைகள், சிந்திக்கின்ற சிந்தனைகள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் இவை யாவற்றின் வாயிலாய் உமது பெயருக்கு மாத்திரம் மகிமை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்நாளில் நம்ம தொழுகையில் இணைந்திருக்கின்ற அனைத்து மக்களை உடைய கரங்கள் தருகின்றோம். உள்ளத்தின் இயக்கங்களை அறிந்திருக்கின்ற ஆண்டவர், அவருடைய தேவைகளை சந்தையோம். இத்தொழுகையிலே நாங்கள் கலந்து கொண்டது எங்கள் வாழ்வுக்கு நலமாய் என்கிற உணர்வை இத்தொழுகையில் வாயிலாய் தந்துள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். துவக்க முதல் நிறைய மட்டும் உம்முடைய தூய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி வர வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களை வேண்டுகின்றோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இறைவனுடைய திருப்பெயருக்கு மாட்சிமை செய்த வண்ணமாய் நம் யாவரும் எழுதி நின்று பாமாலை பாடல் புத்தகத்திலே 433வது பாடல், பழைய பதிப்பு 3வது பாடல், ஏகோபித்து சேருங்களே கர்த்தாவில் ஆனந்திக்கவும் விசாரமிட்டு ஓயுங்களே கம்பீரித்து ஆராதிக்கவும் என்கிற 433வது பாடல், பழைய பதிப்பு 3ஆம் பாடலை நம் யாவரும் இணைந்து பாடுவோம். So
முறைமுறையாய் படிக்கும்படியே தெரிந்து கொண்ட சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? உத்தமனாக நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலோ, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலோ, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகையால் அவன் பார்வைக்கு பிடிப்பானவன், கர்த்தருக்கு பயப்படுவதை கணம் பண்ணுகிறான். ஆணையிட்டு தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது. இணைந்து படிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறார். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் விமர்சிக்கப்படுவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதுமான சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். நம் யாவரும் புலந்தற்படியிட்டு ஆண்டவராய் இயேசுவானவர் ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியோம். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று ஏற்றுப்படைவைகளே. ஆமென். அமர்வோம். இந்நாளிலும் படிக்கும்படியே தரப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவோ, திதுமு எனப்பட்ட தோமாவோ, கலிலேய நாட்டில் உள்ள கனா ஊரானாகிய நாத்தான்வேலோ, செபதேயுவின் குமாரனோ, அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படமேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டு மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையோ, அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையோ, அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தார். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால்
அவர்களில் ஒருவரும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் என்பவைகளை படிக்கும்படியாய் தரப்பட்ட திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உம்முடைய பெயருக்கு மாட்சிமை உண்டவதாக. ஆமென். தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அருகில் வந்து எங்களை அரவணைத்து எங்களுக்கு நிறைவான வாழ்வை தருகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் உலகத்தில் சந்தித்திருக்கிற பயங்கரத்தின் மத்தியில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆலயத்தில் வர முடியாத நிலையில் இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தம், ஜீவனுள்ள வார்த்தை எங்களுடைய காதுகளிலும் துணிக்கு குடிக்கிறவே தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசும் ஏசு கிறிஸ்துவின் ஜெபங்கேலும் பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் ஒரு முறை கூட உங்களோடு காணொளியில் ஆண்டவரை ஆராதிக்கவும் செய்தி கொடுக்கும் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட பொருள் கிறிஸ்துவின் பராமரிப்புக்கு அழைப்பு. யோவான் 21 அதிகாரத்தில் 12 வசனம், உணவருந்த வாருங்கள். இயேசுவின் சீஷர்கள் இரவு முழுவதும் மீன்பிடித்து ஒன்றும் கிடைக்காமல் தளர்வோடும் பசியோடும் இருக்கும் அவர்களை ஆண்டவர் சந்திக்கிறார். அப்பமும் மீனும் அவர் முன்பாக ஆயத்தப்படுத்தி உணவருந்த வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆண்டவர் தன் அருகில் வரும் எல்லாரையும் அரவணைக்கிறார். ஆண்டவருடைய அரவணைப்பை அனுபவிக்கும் எல்லாரும் இந்த அரவணைப்போடு வாழ ஆண்டவர் விரும்புகிறார். ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமை தேடி வந்த விருந்தினர்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவர்களை பராமரித்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் லோத்து தன்னிடத்தில் வந்த விருந்தினர்களை ஏற்றுக்கொண்டு பகைஞர் கையிலிருந்து அவர்களை பராமரித்து பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பில் வாழும் யோபு சொல்லும் போது யோபு 31 அதிகாரத்தில் 32 வசனத்தில், பரதேசியாய் ஒருவனும் என் ஊரில் தங்கியிருந்ததில்லை, வழிபோக்கனுக்கு என் வாசல் திறந்திருக்கும் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருளே, ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். அதைத்தான் இந்த பகுதியில் பார்க்கிறோம். பராமரிப்பு கொடுத்த ஆண்டவர். இன்று நாம் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பெற்றிருக்கிறோம். நாம் பிறரை பராமரிக்கிறோமா? பிறருடைய தேவைகளை சந்திக்கிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடந்த நாளில் நாளிதழில் தொலைக்காட்சியில் அறிந்த ஒரு சம்பவம். சென்னையில் ஒரு மருத்துவர், சைமன் ஹெர்குலஸ் என்ற மருத்துவர் மரித்து அவரை வேலங்காடு
சுடுகாட்டில் அடக்கம் செய்ய எதிர்ப்பில் மக்கள் போராடுகிற ஒரு செய்தியை அறிந்த போது தேவனுடைய பாதுகாப்பு பராமரிப்பு நமக்கு கிடைக்கும் போது அந்த பராமரிப்பு பாதுகாப்பு பிறருக்கு கொடுக்க ஆயத்தமில்லாத உலகத்தின் போக்கை பார்க்க முடிகிறது. இயேசுநாதர் நம்மை பாதுகாத்தார், பராமரிக்கிறார். அவருடைய பராமரிப்பின் அனுபவத்தை நாம் வாசித்த வேத பகுதியில் 3 காரியங்களில் நாம் திரும்பி பார்ப்போம். இயேசுவின் அன்பு சீஷர்களை பராமரித்தது. இயேசுவின் அன்பு சீஷர்களை பராமரித்தது. யோவான் 21ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில், பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா? இயேசுநாதர் சீஷர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் படித்தவர்களோ அறிவாளிகளோ அல்ல, பாமர மக்கள், ஞானத்தில் குறைவுள்ள மக்கள், எளிய தொழில் செய்த மக்கள். அவர்களை தன் அண்டையில் சேர்த்து பயிற்சி கொடுக்கிறார். அசுத்த ஆவிகளையும் வியாதிகளையும் திரட்டக்கூடிய அதிகாரம் கொடுக்கிறார். அப்படி வழி நடத்தின இயேசுநாதர் மரித்து அடக்கப்படப்பட்டு உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக சீஷர்கள் ஆண்டவரை விட்டு ஓடி போக மனம் உள்ளவராக இருக்கிறார்கள். இயேசுவை போல தங்களுக்கும் பாடு வந்து விடுமோ, சிலுவை வந்து விடுமோ என்று ஓடுகிறார்கள், ஒளித்துக் கொள்ளுகிறார்கள். பூட்டிய அறையில் பதுங்கி வாழுகிறார்கள். அது மட்டுமல்ல, சில சீஷர்கள் ஒன்று கூடி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை கடந்து மீன் பிடிக்க போகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இயேசுநாதர் அவர்களை தள்ளி விடவில்லை. அவர்கள் அருகில் சென்றார். அவர்கள் ஓடி போன இடத்திற்கு ஆண்டவர் போனார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று வாசிக்கிறோம். அந்த அன்பை இயேசுவில் பார்க்கிறோம். எல்லா நிலையிலும் சீஷர்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போன நிலையில் அவரை தேடி வருகிறார். கோபத்தோடு அல்ல, வெறுப்போடு அல்ல, அன்போடு. பிள்ளைகளே, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா? புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறார். இயேசு அன்புள்ள ஆண்டவர். இயேசு அன்புள்ள ஆண்டவர். பெத்தானியா கிராமத்தில் மார்த்தாள் மரியாள் குடும்பத்தை நேசித்த ஆண்டவர். சகோதராகிய லாசரு மரித்து போய் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட சூழலில் கல்லறைக்கு செல்கிறார். எல்லாரும் அழுகிற காட்சியை கண்டு லூக்கா 7ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். தான் நேசித்த குடும்பத்தில் அன்பு காட்டுகிற ஆண்டவரை பார்க்கிறோம். 100 ஆடுகள் உள்ள மேய்ப்பன் ஒரு ஆடு காணாமல் போனால் தேடி போகும் மேய்ப்பனை போல இயேசுநாதர் தன்னை விட்டு போயின சீஷரை தேடி கடல் கரைக்கு போகிறான். அன்புள்ள பராமரிப்பு ஆண்டவரில் பார்க்கிறோம். இயேசுவின் அன்பின் கரங்களுக்குள் அடங்கி பராமரிப்பை பெற்றுக்கொண்ட நாம், அந்த அன்பை நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்பை நாம் 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 பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அயலகத்து சகோதரனோடு பகிர்ந்து வாழுகிறோமா? சந்திக்க அழைக்கப்படுகிறோம். கோவிட்-19 பாதிப்பு இன்று உலகத்தின் எல்லா பகுதியிலும் வேதனையை கொடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வியாதியினால் வேதனை, பொருளாதார இழப்பினால் வேதனை, தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் வேதனை. இப்படிப்பட்ட வேதனையின் மக்களில் ஆண்டவருடைய அன்பை ருசித்த நாம் அன்பை பகிர்ந்து கொடுக்கிறோமா? அவருடைய தேவையை சந்திக்கிறோமா? பராமரித்து ஆதரிக்கிறோமா என்பதை சந்திக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இயேசுவின் பராமரிப்பு, ஆலோசனை கொடுத்து பராமரிக்கிற பராமரிப்பாக பார்க்கிறோம். யோவான் 21 அதிகாரத்தின் 6 வசனத்தில் படகின் வலது பக்கத்தில் வலையை ஓடுங்கள். இயேசுவின் அழைப்பையும் இயேசுவின் உபதேசத்தையும் இயேசுவின் மரணத்திற்கு பின்பாக சீஷர்கள் மறந்து போனார்கள். பழைய தொழிலுக்கு போனார்கள். இரவு முழுவதும் வலை போட்டு ஒன்றும் கிடைக்காத சூழலில் வெறும் கையில் நிற்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் கடலுக்கு போங்கள், வலையை போடுங்கள், வலது பக்க வலையை போடுங்கள். ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். சங்கீதக்காரர் சொல்லும் போது 139 சங்கீதத்தின் 17 வசனத்தில் ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனை எத்தனை அருமையானது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த அருமையான ஆலோசனையை சீஷர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கடலுக்கு போய் வலது பக்கம் வலையை போட்டு திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். இழுத்து கரை சேர்க்க முடியாதவர்களாக மற்றவருடைய ஆதரவை, உதவியை தேடினார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்தவுக்குள் அருமை கடவுள் நல் ஆலோசனை தருகிறார். நல் ஆலோசனை தருகிறார். இயேசுநாதருடைய போதனையை கேட்டு அநேகர் அவருக்கு பின்னாக வந்தார்கள். அவருடைய போதனையில் இருக்கிற கடினத்தை உணர்ந்த சிலர் திரும்பி போன வேளையில் இயேசுநாதர் மீதமிருந்த சீஷர்களோடு பேசுகிறார். நீங்களும் என்னை விட்டு போய்விடுவீர்களா என்று கேட்கிறார். இல்லை, உம்முடைய ஆலோசனையில் நாங்கள் இருப்போம், உம்முடைய வார்த்தை நித்திய வார்த்தை என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவுக்குள் அருமை ஆண்டவருடைய ஆலோசனை நித்திய ஆலோசனை. மத்தேயு 19 அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். நல்ல போதகரே, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற காரியம், நீ நியாய பிரமாணத்தை கைக்கொள், நியாய பிரமாணத்தின் செயலை உன் வாழ்வில் ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், சின்ன வயது முதலே, சிறு வயது முதலே அதை நான் கை கொண்டு வருகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறான், உன்னுடைய ஆஸ்தியை ஏழைகளுக்கு கொடு, உனக்கு உண்டானதை தரித்திரருக்கு கொடு என்று சொல்லுகிறான். இந்த ஆலோசனையை கேட்டு அந்த மனுஷன் துக்க முகத்தோடு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவனாக திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். கடவுள் ஆலோசனை கொடுக்கிறார். மத்தேயு 18 அதிகாரத்தின் 19 20 வசனங்களை வாசிக்கும் போது இயேசுநாதர் சீஷரோடு கடைசியாக ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் சீஷராக்கி சபையில் சேருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆலோசனையை கேட்டு எல்லா சீஷரும் உலகத்தின் நாலா பக்கத்திலும்
சென்றார்கள், வேதனையை அனுபவித்தார்கள், பாடுகளை அனுபவித்தார்கள், இரத்த சாட்சியாக மரித்தார்கள் பார்க்கிறோம். சீஷர்களில் ஒருவராகிய தோமா இந்தியா வந்தார். சென்னையில் பரங்கி மலையில் உள்ள சென்ட் தாமஸ் மவுண்டில் கொலை செய்யப்பட்டார் இரத்த சாட்சியாக. அந்த சாட்சி என்னுடைய கண்களுக்கு முன்பாக அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்தவுக்குள் அருமை ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கிறோமா? ஆண்டவருடைய ஆலோசனையை ஏற்று அதன் பிரகாரமாக வாழுகிறோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக பார்க்கும்போது, நிறைவை கொடுத்து அவர் பராமரிக்கிறார். அன்பு காட்டி பராமரிக்கிறார், ஆலோசனை கொடுத்து பராமரிக்கிறார். மூன்றாவது, நிறைவை கொடுத்து பராமரிக்கிறார். யோவான் 21 அதிகாரத்தின் 9 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பம் பொரித்த மீன் ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. சீஷர்களை பிள்ளைகளே என்று அழைத்து புசிக்க ஏதாவது உண்டா என்று கேட்டபோது, ஒன்றுமே இரவு முழுவதும் பாடுபட்டு கிடைக்கவில்லை என்று சொன்ன சீஷர்களை ஆலோசனை கொடுத்து கடலுக்கு அனுப்பி அவர்கள் பசியோடு திரும்பி வரும் போது அப்பமும் பொரித்த மீனும் அவர்களுக்கு முன்பாக இருப்பதை பார்க்கிறோம். இயேசுவின் அழைப்பை உதாசீனம் செய்த சீஷர்களை ஆண்டவர் உதாசீனம் செய்யாமல் நிறைவான தேவையை சந்திக்கிறார். வலது பக்கம் வலையை போடுங்கள் என்று அனுப்பின ஆண்டவர் அப்பத்தையும் பொரித்த மீனையும் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். கிறிஸ்தவுக்குள் அருமை ஆண்டவர் நிறைவை தந்து பராமரிக்கிறார். யோவான் 6 அதிகாரத்தின் 66 வசனம் முதல் 69 வசனம் வரை உள்ள பகுதியை பார்க்கும்போது, இயேசுவின் உபதேசத்தில் கடினத்தை கண்ட சிலர் பின்வாங்கி போகும்போது இயேசுநாதர் தன் சீஷர்களுக்கு கேட்கிறார், நீங்களும் போய்விட மனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அப்பொழுது பேதுரு தைரியமாக சொல்கிறார், ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் உண்டே, யாரிடம் போவோம்? வாழ்வு நிறைவு உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லுகிறார். ஆண்டவரின் நிறைவான வாழ்வு உண்டு. சிலுவையில் தொங்கும் கல்வனில் ஒருவன், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் எனக்கும் ஒரு இடம் என்று கேட்கும் போது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 23 அதிகாரத்தில் 43 வசனத்தில், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். நிறைவான வாழ்வு ஆண்டவர் தருகிறார். மத்தேயு 9 அதிகாரத்தில் 20 வசனத்தை வாசிக்கும் போது, 12 வருஷங்கள் தன் வாழ்வில் குறைவை அனுபவித்து வேதனைப்பட்ட ஒரு பெண் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட போது ஒரு நிறைவான வாழ்வை பெற்றுக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்தவுக்குள் அருமை ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். நம்முடைய இல்லங்களில் நம்மை தேடி வருகிறார். நாம் இருக்கிற இடங்களில் நம்மை தேடி வருகிறார். அன்பு கொண்டு நம்மை பராமரிக்கிறார். நமக்கு ஆலோசனை தந்து பராமரிக்கிறார். நிறைவான வாழ்வை தருகிறார். நம்முடைய இல்லங்களில் பராமரிப்போடு நிறைவை அனுபவிக்கும் நாம் அந்த நிறைவில் சமூகத்தில் அன்பு காட்டுகிறோமா? சமூகத்தில் மக்களுடைய தேவைகளை சந்திக்கிறோமா? இயேசுவின் அன்பை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இல்லங்களில் ஒளிந்திருக்கிற, மறைந்திருக்கிற, வைரஸ் தாக்கிவிடுமோ என்று பதுங்கி இருக்கிற நம்மை ஆண்டவர் பராமரிக்கிறார், நிறைவை தருகிறார். அந்த பராமரிப்பும் நிறைவை பெற்றுக்கொண்ட நாம் இயேசுவின் அன்பையும் பராமரிப்பையும் அவருடைய பாதுகாவலையும் பிறருக்கு
பகிர்வோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவார்கள். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாண வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கர்த்தர் உற்பத்தி பிறந்து பொந்து விழாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கணப்பட்டு பாதாள மூன்றாம் நாள் மரித்தோர்ந்து என்ற நாள் பரமனுக்கு கேள்வி சர்வ பிதாவாகிய கடவுள் வலுப்பதிலை விட்டிருக்கிறார். அவருக்கு உயிரோடையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். அவர் தாய் சுவாசிக்கிறேன். பதுவாக இருக்கிற சபையும் பசுவான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் மரித்தோர் வீத்தரும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். வருகின்ற வாரத்திலே இல்லற வாழ்விலே புதிய ஆண்டுகளை பிரவேசிக்கின்றவருடைய பெயர்களை படிக்க கேளுங்கள். ஏப்ரல் 26 அன்று திரு ஆல்வின் ஜோன்ஸ், திருமதி டெய்சி ஜீசஸ் கிஃப்ட் புனே கோணம். ஏப்ரல் 27 அன்று திரு ரத்தினராஜ், திருமதி பிரின்சி வாய் டீச்சர் நெல்லிமந்திரம் சூழால். திரு ராஜு, திருமதி சனோஜா மேலக்காவிளை. ஏப்ரல் 29 அன்று திரு ஸ்டுவர்ட் கே ஜோய், திருமதி பிச்சிபாய் இருப்பவளாகும். ஏப்ரல் 30 அன்று திரு மோகன்குமார், திருமதி மேரி ஸ்டெல்லாபாய் ஷாலோம் கல்வெட்டான்குளை. மே 1 அன்று திரு சஜீஷ், திருமதி சோனியா எஸ் ராஜ் மேலை குளிஞ்சான்குளை. மே 2 அன்று திருவாளர் டேவிட் கதிரவன், திருமதி மீனா மேலக்காவிளை. திரு செரிங், திருமதி ரேனல் சூழல் ஆகியோர் வருகின்ற வாரத்திலே இல்லற வாழ்விலே புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கின்றார்கள். திருச்சபையின் சார்பாய் அன்பு பிள்ளைகள் யாவருக்கும் இனிய இல்லற நாள் நல்வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பாய் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய ஆண்டிலே உங்களுடைய இல்லற வாழ்வுகளிலே கடவுள் நன்மைகளையும் ஆசைகளையும் மகிழ்வான அனுபவங்களை மருதன வாழ்வில் தந்து இப்புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். வருகின்ற வாரத்திலே புதிய வயதிற்குள்ளாய் பிரவேசிக்கின்றவருடைய பெயர்கள் படிக்க கேளுங்கள். ஏப்ரல் 26 அன்று திரு சுஜின் பீட்டர் சுச்சிக்காட்டை சூழால். அபிஜித் சந்தோஷ் அண்ணாத்திருவாளர் சந்தோஷ் மேலக்காவிளை. திரு அசரி பெருங்குடி. செல்வி தீப்தி டாக்டர் திருவாளர் அலெக்சாண்டர் தச்சோட்டுக்குழி. நிபி ஸ்ரீ டாக்டர் திருவாளர் வின்சென்ட் இளமாவிளை. ஏப்ரல் 27 அன்று திருமதி பிரேமலதா ஒய்காப் திருவாளர் வில்லி ஜான் பன்னெல்கவிளை. திரு ரமேஷ் பனவலாகோ. ஜியான் எஸ்ஜா சன்னாப் திருவாளர் சஜீஷ் குளிஞ்சான்விளை. திருமதி RHG ஒய்காப் திருவாளர் சி பென் ஆல்பர்ட் உடையவர்களை. ஏப்ரல் 28 அன்று செல்வன் சாலுதாஸ் சன்னாப் திருவாளர் இயேசுதாஸ் மத்தம்பாலை. திரு அனில் சிங் சன்னாப் திருவாளர் ராஜமணி மத்தம்பாலை. திருமதி ஹெலன் சத்யா ஒய்ஃபாப் திருவாளர் லாலு ஜோசப் நாராயண பெரத்தலை. திருமதி பேபி ஒய்ஃபாப் திருவாளர் மோகனன் மத்தம்பாலை. ஏப்ரல் 29 அன்று செல்வி அனீஷா டாக்டர் திருவாளர் விஜயகுமார் மருதமூலை. ஷபீனா டாக்டர் திருவாளர் செல்வட்ராஜ் கொப்லாந்தேரி. ஆஷிகா டாக்டர் திருவாளர் சுனில் புனையகோணம். திரு சிபுராஜ் புனையகோணம். சுஜின்குமார் சன்னாப் திருவாளர் ஜோசப் வெட்டுக்காடு. நிமிஷா டாக்டர் திருவாளர் பென்சாம் பெருங்குடி. நிஷ்மா ராஜன் டாக்டர் திருவாளர் தங்கராஜன் கரிக்குழி.
செல்வி மோனிகா செலஸ் டாக்டர் திருவாளர் ஞானராஜ் மணலி, திரு ஞானயாதாஸ் உளவாரத்தலை, திருமதி லூசி ஒய்கப் திருவாளர் ஞானயாதாஸ் உளவாரத்தலை, ஆர்எஸ் அபீதா, ஆர்எஸ் அபீஷா வெட்டுக்காடு, எஸ் பாலி நிசா ஒய்கப் திருவாளர் சுந்தர் சிங் எழுமாவிளை மத்தியம். ஏப்ரல் 30 அன்று திரு அருள் சிங் அருள்பவன் பணிகளுக்கு விளை, திருமதி விஜயம்மா ஒய்கப் திருவாளர் ராபின்ஸ் பெருங்குடி, திரு சத்யராஜ் தோப்பு, ஷெரீன்சா டாக்டர் திருவாளர் செல்விஸ்டர் ராஜ் தெற்குக்கரை, திரு விஜயகுமார் சன்னார் திருவாளர் வேலுக்குட்டி தேரியான் விளை, திரு ஜெபஸ் சிங் பூவன் விளை, KM ஆண்டோன் சன்னார் திருவாளர் K குமார் இழுப்பு விளை. மே 1 அன்று அருள் திரு பிரேம்சந்திரா வார்முலை, திரு காட்சன் சன்னார் திருவாளர் எஸ்ஏகிஎல் உளவாரத்தலை, திரு ஆக்சிடென்ட் சாம் சன்னார் திருவாளர் சாம்ராஜ் கச்சேரி நடை, திரு ராஜன் பேரத்தலை, திருமதி சசிகலா ஒய்கப் திருவாளர் வில்சன் இடைக்கண்டம், திரு பெர்லின் ஜோஸ் நாராயணன் பிளாவிலை, திரு ஜஸ்டின் ஜோஸ் இளமாவிலை, திருமதி சோபியா ஒய்கப் திருவாளர் பிளம்பிங் ஜோசப் வாரமுலை, லியோ ஃப்ரெட்ரிக் சன்னார் திருவாளர் விமல்ராஜ் தேவர்முலை. மே 2 அன்று திருமதி ஷீவா ஒய்கப் திருவாளர் புஷ்பராஜ் பிலாங்காலே, திரு அஜித்குமார் கும்பலாந்தேரி, திரு ஜினுராஜ் கும்பலாந்தேரி, திரு ஜிபின் ஆர்இ ஜின்ஸ் சன்னார் திருவாளர் ராகன்சன் கரிக்குழி, திருமதி எல்சி ஒய்கப் திருவாளர் லேட் பால்மணி எழுமாவிளை, திருமதி ஜெயந்தி ஒய்கப் திருவாளர் சஜீவ் திட்டக்குடி, அஸ்மிதா அஜின் டாக்டர் திருவாளர் அஜின் துண்டுத்தட்டுவிளை ஆகியோர் வருகின்ற வாரத்திலே புதிய வயதிற்குள்ளே பிரவேசிக்கின்றார்கள். திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருடத்தின் நாட்கள் நன்மையால் முடி சுட்டுகின்றவர் இப்புதிய ஆண்டிலோ அபதமான ஆசைகளின் நன்மைகளின் உங்கள் வாழ்வில் பொழிந்து உங்கள் யாவரையும் கடவுள் தாமே அனுகிரகித்தருவாராக. ஆமென். இறுதியாக 240வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 240 பழைய கீர்த்தனை 201. நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. பாரிசத்தால் கொண்டாய் மோட்ச மகிமையோ
பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே. உலகை மீட்டு மறிக்கினும் அவர்க்கே மறிப்பாயே. மறித்து உயிர்த்த இயேசுநாதரின் மலரடி எந்நாளும் நிலைப்பாய். நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. ஜெபம் செய்வோம். எங்களை தேடி வந்து பராமரித்து பாதுகாக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன சீஷர்களை தேடி கடல் கரைக்கு சென்று அன்பு காட்டி ஆலோசனை கொடுத்து நிறைவை கொடுத்து பராமரித்த ஆண்டவர், எங்களையும் தேடி வந்து அன்பு காட்டி ஆலோசனை கொடுத்து நிறைவை தந்து பாதுகாக்க ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாட்களில் நாங்கள் கொடிய வைரஸின் தாக்குதலின் காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை தேடி வந்து எங்கள் இல்லங்களில் எங்களை பராமரிக்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகளே என்று எங்களை அரவணைத்து காக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் எங்களுக்கு ஆலோசனை தாரும் சுவாமி. நாளைக்கு எப்படி என்று நாங்கள் ஏக்கத்தோடு அண்ணாந்துமை பார்க்கும் போது நல்ல ஆலோசனையை தந்து எங்கள் வாழ்க்கை நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். குறைவான காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிற நாங்கள், வேதனையின் காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உம்மை நிறைவை அனுபவிக்கக்கூடிய கிருபை தாரும். 12 வருஷங்கள் வியாதி உள்ள பெண் உம்மை தொட்ட போது நிறைவான வாழ்வை பெற்றது போல நாங்களும் உம்மை தொட்டு உம்மை பற்றி பிடித்து நிறைவை அனுபவிக்கக்கூடிய கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசப்பா, இந்த வாரத்தில் தங்கள் திருமண ஆண்டையும் தங்கள் பிறந்த நாளையும் ஆசரிக்கிற எல்லாருடைய பெயர்களையும் நினைவு கூறுகிறோம், ஜெபிக்கிறோம். சுவாமி, ஒவ்வொருவரும் இல்லங்களில் இருக்கும் போது புது வருஷத்தின் நன்மைகளை தாரும், புது வருஷத்தின் ஆசீர்வாதத்தை தாரும். மேகம் போல மூடியிருக்கிற ஒரு வாழ்க்கையின் துயரங்களெல்லாம் நீக்கி ஆண்டவர் சூரியனை போல உதித்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதித்த எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் பரமபிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியின் மனோரேக்கமும் நம் அனைவரோடும் என்று சதா காணப்படுவதாக.
சமாதானத்தோட